அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி காயல் பின்னத்தில் காலை பசி அரைக்கு ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு கறி அடை ரெசிபி தான். இந்த ரெசிபி பண்ணுறதும் நமக்கு ஈஸி தான், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை தொட்டு சாப்பிட நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம வெறுமனையாகவே நம்ம டீ குடிச்சிட்டே இதை நம்ம சாப்பிட்டுடலாம். அதே மாதிரி இந்த அடைக்கு நம்ம கறியானம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடையை செய்யக்கூடிய மாவு பச்சரிசியில் செய்யக்கூடிய பருமாவு தான். பச்சரிசியை ரைஸ் பேனில் ரவை மாதிரி நஞ்சு குறைப்பாக திரிச்சு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து தருவாங்க. இந்த மாவு தான் பருமாவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாவில் நான் 1.5 கப் அளவுக்கு மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நமக்கு அந்த அடைக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய பல்லாரி நான் பொடிசாக சாப் பண்ணி அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறமா நல்லா பொடிசாக நறுக்கின கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கின 2 பச்சை மிளகாயும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம பொடிசாக எவ்வளோ தூரத்துக்கு நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடையில் ஒன்று நமக்கு சேர்ந்து வரும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ துருவின தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், கட்டியான பால் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது நமக்கு நல்லா அடை நல்லா ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு வரும், அதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறேன். இதில் நமக்கு முட்டையும் சேர்ப்பாங்க, நான் அன்றைக்கி முட்டை சேர்க்கல, அதுக்கு பதிலாக நான் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். முட்டை ஆப்ஷனல் தான். முட்டையும் சேர்த்துறா நமக்கு நல்லா அடமாவு நல்லா ஊறி நல்லா நமக்கு சாஃப்டாகவும் வரும். தேங்காய் பால் சேர்த்தாலும் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீரை பொடி சேர்த்துருக்கலாம். கீரை பொடிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு வத்தல், சோம்பு, அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம திரித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த கீரை பொடி ரெடி ஆயிரும். இந்த கீரை பொடி காயல் பண்ணத்தில் பொதுவாக காய்கறிகளில் இந்த மாதிரி அடைகளில் அப்புறம் வாடை சுடும்போது இந்த மாதிரி இதிலலாம் சேர்ப்பாங்க. அதுக்கு இந்த கீரை பொடி கடைசியாக நல்ல ஒரு டேஸ்ட் தரும். இப்போ நம்ம மாசியும் சேர்க்கலாம். நம்ம இந்த அடை கறி சேர்க்காமல் நம்ம வெறுமனையாக செய்கிறோன்னா நம்ம மாசி தூள் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நான் வரட்டி வச்சுருந்தேன். கறியை வரட்டுறது அப்படின்னா நம்ம மசாலா தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நிறைய தயிர் சேர்த்து கறியை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அவிய வச்சுருப்பாங்க. அவிய வச்சு அந்த தண்ணியெல்லாம் அந்த கிரேவியோடு நல்லா வச்சுருந்தோன்னா நமக்கு கறியை வரட்டி நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கறியை நல்லா கையை வச்சு உதிர்த்து விட்டு இந்த அடமாவோடு சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம அடியில் உள்ள மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கறியை ஒன்றா பிரட்டி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு அடைக்கு தேவையான உப்பு கம்மியாக இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம சரி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மாவை நல்ல கையால் எல்லா சைடும் அந்த கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நமக்கு தேவையானப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க இன்னும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா முருகலாகவும் வரும். இப்போ இதில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இந்த கறி அடையை சுடுறதுக்கு நம்ம இரும்பில் யூஸ் பண்ணுற பொரிக்காஞ்சட்டியில் நம்ம சுட்டோன்னா இன்னும் நமக்கு ருசியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். இந்த நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் நம்ம எதுனாலும் சுட்டு எடுத்துக்கலாம், எல்லாமே ருசியாக தான் இருக்கும். இப்போ 1 மணி நேரம் கழித்து இந்த ஊறின அடை நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஊற்றுற அளவுக்கு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் இந்த அடைய மாவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு வறுத்த பச்சரிசி மாவுனால நமக்கு நிறைய தண்ணி இழுக்கும், அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம திரும்பவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவு கரண்டியிலேருந்து நமக்கு மாவு விழுற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ரொம்ப நமக்கு தண்ணியாக இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அந்த மாவை நான் கலக்கி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு நல்ல கரண்டியிலேருந்து நமக்கு ஊற்றுற பதத்துக்கு இப்போ நம்ம அடை ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவை கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் லேசாக அந்த கரண்டி வச்சு இப்படி நம்ம தட்டி விட்டோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கறி அடை கிடச்சிரும்.
இந்த அடை வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம பொறுமையாக தான் சுடணும். இந்த அடையை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நடுவில் வந்து வெந்திருக்காது. இந்த மாதிரி கரையோரங்களை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து ஒன்று போல் நம்ம வந்து அமுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரையோரங்களெல்லாம் நம்ம கரண்டி வச்சு அமர்த்தி விட்டுட்டோம்னா நம்ம கரையோரங்களில் வந்து வெடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு போட்டு குக் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரம் வந்து நமக்கு அடை வெந்து வந்துடும். இந்த மாதிரி அடையை வந்து நம்ம மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டோன்னா அடை வந்து நமக்கு உடையாமல் ஒன்று போல் நமக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம இரும்பு பொரிக்கான் சட்டியில் பண்ணும் பொழுது நமக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லாவே இன்னும் முறிவி வரும். இப்போது அடையை இன்னொரு சைடு மாற்றி நான் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மேலே வந்து நான் நெய் ஊற்றி மறுபடியும் வந்து நான் மூடி போட்டு நல்லா வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2-3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து அடை நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அடையை நமக்கு வந்து கறியானம், மீனானம், அப்புறம் வந்து இறாலானம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம சும்மாவும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ள எல்லாம் நல்ல கறியோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம சிக்கன், இறால், அப்புறம் பீஃப் நம்ம எதுலனாலும் நம்ம செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.